அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 2ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2025க்கான அந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு போட்டுடுறேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு வந்து நியூஸ் வந்து வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸில் நியூஸ் கட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லா நியூஸுமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவாக இல்லாட்டி கூட அந்த ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரிக்கு முன்னாடி உள்ள நியூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 2024 நிறைய பார்த்திங்கன்னா இடையில வீடியோஸ் இருக்கும். அது போக ஷார்ட்ஸ் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நியூஸ் பார்த்து உங்களுக்கு முக்கியமானதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அதில் போட்டிருக்க எல்லாமே முக்கியமானது தான். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா ஹிந்து தமிழும் தினமணியும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி நியூஸ் உட்பட இன்றைக்கி நியூஸை கம்பேர் பண்ணும்போது ஹிந்துவையும் தினமணியும் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லா நியூஸுமே சேமாக தான் இருக்குது. ஒரு சில நாள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தினமணியில் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நியூஸஸுமே சில நேரங்கள் இருக்கும். இப்போ ஒரே நியூஸாக இருக்கும், ஆனால் அந்த ஹிந்துவை கம்பேர் பண்ணும்போது தினமணியில் எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி சில நாள் தினமணியில் வர்ற நியூஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் முன்ன பின்ன வந்து ஹிந்துவில் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஸோ இரண்டையுமே கம்பைன் பண்ணி வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடி வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. என்ன அப்படின்னா பொருளாதார தேவைக்காகவும் உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா அதனால் என்னால் போட முடியல. மற்றபடி வந்து எந்த வித இது இல்லை. எனக்கு வந்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து சொல்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு டெய்லியுமே போடணும்னு ஆசை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலையால் சில நேரங்களில் வந்து இது பண்ண வேண்டியதாகி போகுது. இதனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நேற்றுக்கு முந்தா நாள் சேர்த்து மொத்தமாக வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டாக போடும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வகையில் வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்போட சஜஷன் படியே பார்த்தீங்கன்னா 50% பேர் வந்து சப்ஸ்கிரைபே இல்லாமல் வந்து வியூ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதோட அனலிட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வரும் நாட்களில் வந்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். இனிமேல் கண்டினியூஸாக போடுறதுக்கு இது பண்ணுறேன். அடுத்தது நியூஸில் போனோம் அப்படின்னா ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை, பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்கா அறிவுறுத்தல் அப்படிங்கிற செய்தி. போர் பதற்றத்தை தவிர்க்குமாறு சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஈரான் நாடுகளும் ஐநாவும் வேண்டுகோள் விடுத்துள்ளன அப்படிங்கிற செய்தி. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாடுகளை விட அந்த ஐநா அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஐநாவோட அந்த கோட்ஸு, கூற்று, கருத்து எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பேரிடர் மேலாண்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பேரிடர் மேலாண்மைக்கு ஐநா அமைப்பு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினிஷனை எழுதி கீழே வந்து ஐநா ஆதாரம் ஐநா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகையில் இந்த ஐநா அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதோட கருத்துக்கள் வந்து உலக அளவில் இதாக இருக்கிறதுனால அவங்களும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. இப்போது தற்போதைய ஐநாவோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டோனியோ குட்ரேஸ் அப்படிங்கிறவர் தான் தற்போதைய ஐநாவோட பொதுச் செயலாளர் இருக்கார். ஸோ அவங்க வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை எங்கே போர் நடந்தாலுமே வந்து அவங்க வந்து இது பண்ண தான் செய்வாங்க. ஸோ மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் 2 நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு காணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேற அவகாசம் நீடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சு ஸோ இதுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்து நிறைய பேர் பாகிஸ்தான் போயிருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பிரிவினையின் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து
பாகிஸ்தானுக்கு வெளியேற அவகாசம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சுதந்திர காலகட்டத்தில் இருந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை வந்து இது பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பிறந்தநாளை விட்டு தமிழ் வெல்லும் என்ற பெயரில் போட்டிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தை வந்து தமிழ் வாரமாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வாரமாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ் வாரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 29லேருந்து மே 5 வரைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஏப்ரல் 29ஆம் தேதி தான் உலக நடன தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது மேற்கோள்கள் அவரோட இது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் நமக்கு அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேச்சு போட்டிக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அவரோட பொன்மொழிகள், அவரோட கூற்றுகள், அவரோட பாடல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட வரிகள் தான். ஸோ அந்த வகையில் தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேர் அப்படிங்கிற சொன்னது பாரதிதாசன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உயிரை உணர்வாக வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். பாரடா உனது மானிட பரப்பை எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் ஒரு கதை சொல்லட்டுமா. இது பாருங்கள், இந்த ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா படத்தில் வரும். அதில் அந்த மாதிரி ஒரு டைலாக்கும் கூட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், கவிதை போட்டிக்கான தலைப்பாக வந்து தமிழே தமிழர் உயிரே வரிப்புலியே தமிழ் காக்க எழுந்திரு இனிமை தமிழ் மொழி எமது தமிழும் நானும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவளும் நானும் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் வந்து தமிழும் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அடுத்து கட்டுரை போட்டியில் புதியதோர் உலகு செய்வோம், துறைதோறும் தொண்டு செய்வாய், அறிவை விரிவு செய், மாபெரும் தமிழ் கனவு. இந்த அறிவை விரிவு செய்கிறது புக் பேக்கில் பின்னாடி இருக்கிற ஒரு தலைப்பு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவரோட கோட்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பாருங்கள், தமிழ் இயக்கம் நூலிலிருந்து கரும்பு தந்த தீஞ்சாரே ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் பாடல்களை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் இயக்கங்கிறது அவரோட நூல் தான். அதில் பாருங்கள், கரும்பு தந்த தீஞ்சான்றே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட பிறந்தநாளில் வைக்கிற போட்டிங்கிறதுனால எல்லாமே அவரோட சார்ந்ததாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு புக்கில் இல்லாட்டியும் கூட ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செய்தி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கான வழிகாட்டும் மகாராஷ்டிரா அரசுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகமாக்கி பெட்ரோல் டீசல் வாகனங்களை குறைப்பதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் பல சலுகைகளை மகாராஷ்டிரா அரசு வந்து அறிவித்துள்ளாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர். ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ மகாராஷ்டிரா அரசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் சில சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக தெரிய வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீசல் பெட்ரோலுக்கு மாற்ற அந்த மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு வந்து இது கொடுக்குறாங்க, அது சலுகைகள் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பதிவுத்துறை வரலாற்றில் ஒரே நாளில் ரூபாய் 272 கோடி வசூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அரசோட வருவாயை ஏறு வரிசையில் எழுது இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அந்த குரூப் 4 குரூப் 2 எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாள் டேட்டா, ஆனால் நமக்கு மந்த்லி வைஸ் இயர்லி வைஸ்லாம் வந்து இப்போ இந்த மார்ச் 31 முடியும் போது இயர்லி வைஸ்லாம் விடுவாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த வரியிலேருந்து அதிக வருமானம் வந்திருக்கு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி ஜிஎஸ்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின நியூஸு இன்றைக்கி பேப்பர்லேயே வந்து கடைசியில் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது மாதிரி தகவல்கள் வரும்போதும் அப்பப்போ நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு துல்லியமாக தெரியாட்டியும் கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ தெரிஞ்சதுன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசையில் நம்ம எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸ் பார்க்குறது. ஏன்னா அரசோட முக்கிய வருவாய் பார்த்திங்கன்னா வரி தான். ஸோ அது சார்ந்து நம்மளுக்கு கேட்குறதுனால எந்தவித தவறும் கிடையாது. ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கடும் நிதி நெருக்கடிக்கு இடையிலும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் திட்டங்கள் தொய்வின்றி செயல்படுத்தப்படுவதாக சட்டமன்றத்தில் தெரிவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரும் கல்வியாண்டுக்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் பாராட்டு ரைட்டு.
பள்ளிக்கல்வி உயர்கல்வி இரண்டிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கும் நிலையில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது பள்ளிக்கல்வி உயர்கல்வி. உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிக உயர்கல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ தேசிய சராசரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அதிகபட்சமாக இருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்குமான மாணவர்களின் கணிதம் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்த திறன், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் அப்படிங்கிற முனைப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வரைக்கும் உள்ள மாணவர்களோட, அதாவது அந்த கணிதம் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து அவங்க பின்தங்கி இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த திறனை மேம்படுத்துறதுக்காண்டி திறன் அப்படிங்கிற பேர்லேயே உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஸ்கில் அப்படிங்கிற இயக்கம் சொல்லியிருக்காங்க. அது திட்டம் கிடையாது. இயக்கம் அப்படின்னா திட்டம் அப்படிங்கிறது அரசு ஃபுல் ஃப்ளெக்சிடாக பண்ணுறது தான் திட்டம் அப்படிங்கிறது. இயக்கம்ங்கிறது அந்த மாணவர்களோ மக்களோ அவங்கள சார்ந்து அவங்களையும் இன்வால்வ் பண்ணி கொண்டு போகிறது தான் அந்த இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் கொடுத்துருங்க. அப்போ திறன் அப்படிங்கிறது எது சார்ந்தது அப்படின்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு கணிதம் மற்றும் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்த கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாடு விடுதலை பெற்ற பிறகு 1950 முதல் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி சீரான வளர்ச்சி பெறுகிறது. தமிழக அரசின் மதிய உணவு திட்டம், பள்ளிக்கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, இலவச சைக்கிள், மடிக்கணினி, நிதி நல்கைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாணவர்கள் சேர்க்கை விதத்தை அதிகரிச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து மாணவர்களோட பள்ளிக்கல்வியும் சரி அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கும் வந்து நிறைய திட்டங்களை வந்து முன்மாதிரியாக தமிழ்நாடு பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது நீதி கட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள் காலம், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் வந்து கலைஞர் அவர்கள், இது மாதிரி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து காலை உணவு திட்டம் வரைக்குமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதிங்கிறது அந்த பஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சைக்கிள், சில கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேருந்து வசதி இருக்காது. ஸோ அவங்களுக்கு சைக்கிள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மடிக்கணினி முக்கியமானது. நிதி நல்கைகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த உதவி தொகையை தான் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிதி நல்கைகள். ஓகே, டன். அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர் மனசு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பள்ளிகளில் மாணவியர் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தடுக்கவும் கண்காணிக்கவும் மாணவர் மனசு அப்படிங்கிற புகார் பெட்டியை வச்சுருக்காங்க. இந்த மாணவர் மனசு அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதை வெளிக்கொணர இந்த மாதிரி வந்து புகார் பெட்டியை வச்சுருக்காங்க. அது பாருங்கள். அப்போ நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஸ்டாட்டிக்காக கேட்கணும்னா, பள்ளி மாணவியர் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெடுப்பு கீழ்காண்பவற்றில் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ மாணவர் மனசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூற்றாக கேட்டால் கூட கூற்று வச்சு கீழே வந்து இதுக்கான காரணத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க, மாணவர் மனசு அப்படிங்கிறது. அடுத்து மோஸ்ட்லி தமிழில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், இருந்தாலும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் சொல்லியிருப்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் வந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டால, பெண்கள் பாதிக்கப்பட்டால பார்த்திங்கன்னா 1098 அப்படிங்கிற மாதிரி. இது போக 181 ஆல்ரெடி இருக்குது. இது மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரும் நம்மளுக்கு பொறுத்துக்கீழே வச்சு விட்றதுனால ஸோ அது சார்ந்தும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிந்து நதி பற்றி கொடுத்துருக்காங்க. சிந்து நதியில் நமக்கு மெயினாக வந்து அந்த ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க, அதோட துணை ஆறுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த சிந்து நதி ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை அடைந்து தனி நாடுகள் ஆகின. புதிய நாடுகளுக்கு இடையே வரையறுக்கப்பட்ட எல்லைக்கோடு அப்படிங்கிறது இந்த மேக்மோகன் அப்புறம் வந்து ரேட்க்ளிப் அப்படிங்கிற 2 கோடு இருக்கும். ஒன்று சைனாவுக்கும் இன்னொன்று பாகிஸ்தானுக்கும் இருக்கும். ஸோ அந்த கோடுக்கு எல்லைக்கோடுக்கு இடையே சிந்து நதி ஊடெடுத்தது அப்படின்னா இடையில இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நதி வந்து திபெத்தில் உற்பத்தியாகி இந்தியாவில் 780 கிலோமீட்டர் தொலைவும் பாகிஸ்தானில் 2170 கிலோமீட்டர் தொலைவும் ஓடி அரபிக்கடலில் கலக்கிறது. இது தவிர சிந்து நதியில் 5 கிளை நதிகள், சிந்து நதியில் 5 கிளை நதி, சிந்துவோட சேர்த்து 6 நதியை சொல்லுவாங்க. அடுத்து 6 நதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இவற்றின் நீரை எவ்விதம் பங்கிட்டுக் கொள்வது என்பதில் கருத்து வேறுபாடுகள் உண்டாயின. நீண்ட விவாதங்களுக்கு பிறகு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் இரு நாடுகள் இடையில் 1960 நவம்பர் 27, நேற்று தினத்தந்தியில் பார்க்கும்போது இந்த தகவல் கூடுதலாக இருந்துச்சு. நவம்பர் 27 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்களோட நினைவு நாளும் கொண்டாடப்படுது. ஸோ நினைவு நாளும் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நவம்பர் 27, ஸோ அந்த ஒப்பந்தத்தை போட்டவரும் அவர் தான். ஸோ அந்த நினைவு நாள் தான் அவரோட அந்த இதில் தான் வருது. ஸோ நவம்பர் 27, 1960 அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது யார் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்திருப்பாங்க.
பாகிஸ்தானை பொறுத்தளவில் ஆயுப் கான் அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக இருந்திருப்பார். ஸோ இவங்க ரெண்டுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உலக வங்கி இது பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நதிகளை பாருங்கள், மேற்கண்ட 6 நதிகளில் 3 நதிகள் ராவி, பியாஸ், சட்லஜ். ராவி நதி தெரியும், ராவி நதிக்கரையில் தான் வந்து அந்த கொடியை ஏற்றிருப்பாங்க. ஸோ ராவி, பியாஸ், சட்லஜ். கிழக்கு நதிகள் என்றும் அடுத்த 3 நதிகள் மேற்கு நதிகள் என்றும் சிந்து, ஜீலம், செனாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த நதிகள் தான் இந்த சிந்து அதுக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மெயினாக அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட வருஷம், தேதி, அது போக இந்த நதிகள். கிழக்கு நதிகள் 3 என்னெல்லாம்? ராவி, பியாஸ், சட்லஜ். மேற்கு நதிகள் பார்த்திங்கன்னா சிந்து, ஜீலம், செனாப் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எல்லாமே அரபிக்கடலில் தான் போய் கலக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒப்பந்தத்தை வந்து இப்போ தற்போது வந்து நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. இது போக பாருங்கள், இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை போரிட்டு இருக்கின்றன. வருஷம் பார்த்திங்கன்னா 1965, 1971, 1999 அந்த கார்கில் அட்டாக்கு. ஸோ பாகிஸ்தான் பலமுறை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நடத்தி இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக மேற்கு நதிகள் வந்து ஸோ எவ்வளோ இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளில் இந்த மாதிரி தடை பண்ணலை, ஆனால் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ அதுதான். அடுத்து ஒரு புத்தகம் புக்ஸ் அண்ட் ஆத்தரில் ஒரு இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றம் இல்லாவிட்டாலும் சுற்றுச்சூழல் பேரழிவிலிருந்து இந்தியா தப்பிராது அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அந்த புக்கோட பேர் பாருங்கள், இந்தியாவின் முன்னணி வரலாற்றாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளரான ராமச்சந்திர குஹா ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆர்ஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்விரான்மெண்டலிசம் ஹார்பர் ஆனலிஸ்ட் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. நூலை சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது வந்து இந்த புக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து சொல்கிறாங்க. ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்து இந்தியாவை பற்றி எழுதியிருக்கிறதுனால இந்த புக்கை மறைமுகமாக புக்கை எழுதினது யார், புக்ஸ் அண்ட் ஆத்தர் அந்த லிஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படின்னா கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது சமீபத்தில்ங்கும்போது அவங்க கடந்த அதாவது இப்போ நடக்கிற விஷயங்களை அப்படியே பிரதிபலிச்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வெளியே வருது. அந்த வகையில் ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆர்ஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் அப்படின்னு சொல்லி எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. இவர் யாருன்னா வரலாற்றாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு நேம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக டிஆர்டிஓ பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பராக் 8 என்பது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஐஏஐ இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ இணைந்து உருவாக்கிய ஒரு நீண்ட தூர வான் எதிர்ப்பு ஏவுகணை எதிர்ப்பு கடற்படை பாதுகாப்பு அமைப்பு ஆகும். டிசம்பர் 6, 2007 கோமதி என்ற கப்பலில் இருந்து 2 பராக் ஏவுகணைகள் செலுத்தி சோதனை செய்யப்பட்டன. அவை 3 கடல் மைல் தொலைவில் இருந்து செலுத்தப்பட்ட B-21 ஏவுகணை நடுவானில் தாக்கி அளித்தன அப்படிங்கிறது. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இராணுவம் சம்பந்தமான ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கூட்டு முயற்சியை நிறைய பண்ணுவோம். எடுத்துக்காட்டுக்கு பிரம்மோஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பிரம்மபுத்திராவோட அந்த 3 எழுத்து பிரம்மோ அப்படிங்கிற மாதிரியும் மாஸ்கோவோட அதாவது ரஷ்யாவோட டையப்பில் பண்ணுறதுனால அந்த மாஸ்கோவோட பேரையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நம்ம பல நாடுகளில் பண்ணும்போது இது வந்து இஸ்ரேலோட டெக்னாலஜி. அதாவது இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஆயுதங்களில் அவங்க பயங்கரமாக இருப்பாங்க, டெக்னிக்கலாகவும் அப்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வச்சது தான் இந்த ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பராக் அப்படிங்கிற ஏவுகணையை பற்றி சொல்ல வராங்க. பராக் அப்படிங்கிற ஏவுகணை சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இந்த பராக் ஏவுகணை வந்து எந்த நாட்டோட கூட்டு முயற்சியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இஸ்ரேலோட ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் டிஆர்டிஓவும் சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2007 டிசம்பர் 6 கோமதி அப்படிங்கிற கப்பலில் இருந்து ஏவுகணை செலுத்தி சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக May 1 நேற்றுக்கு தொழிலாளர் தினமாக பார்க்கும்போது அதோட வரலாறை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே தொழிற்சங்க செயல்பாடுகளின் முக்கிய மையமாக இருந்தது. 8 மணி நேர வேலை எனும் உரிமை போரில் வென்றதற்கு இந்தியாவிலேயே முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் மே தின கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்தியாவிலேயே அந்த மே தினத்தை முதல்ல முன்னெடுத்து பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா
8 மணி நேர வேலை எனும் உரிமை போரில் வென்றதற்கு இந்தியாவிலேயே முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இதனை சென்னை மாநகரத்தில் தான் கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த உழைப்பாளர்கள் தினம் மே 1 அப்படிங்கிறத, அதாவது உழைப்பாளர் தினம் இருக்குது, ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து 12 மணி நேர வேலையாக இருந்தது 8 மணி நேரமாக ஆக்கி, ஸோ அது மூலமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 1967 திமுக முதல் முறையாக வெற்றி பெற்று அண்ணா தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் மே 1 அன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அண்ணா வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறுக்கு அடுத்தபடியாக 1967 அண்ணா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அண்ணா வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னால் வந்த கலைஞர் அவர்கள் வந்து அந்த மே 1 விடுமுறைனால சட்டமாக ஆக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து 3 விதமான வரலாறு இருக்குது. 8 மணி நேர வேலையை உரிமை பொருளை வென்றதற்கு இந்தியாவிலே முதல் முறையாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் பார்த்திங்கன்னா மே தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்து 67 பார்த்திங்கன்னா ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வந்து மே 1 அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பின்னால் அது வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரி அப்படிங்கிறத முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நம்முடைய மாநிலத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மே 1 தொழிலாளர் தினத்தை ஊதியத்தோடு விடுமுறை அறிவிக்க வேண்டும். இப்போ விபி சிங் அவர்கள் எப்போ இருந்திருப்பார் அப்படின்னா 89-90களில் அவர் தான் பிரதமராக இருந்திருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 1 தொழிலாளர் தினத்தை ஊதியத்தோடு விடுமுறை, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த அந்த விஷயத்தை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ பிரதாப் சிங் அவர்கள். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மாதிரி இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மே 1க்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆர்டிஐ பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பில் எந்த இதில் கொடுத்துருப்பாங்க, ஊழலுக்கு எதிரான அந்த இதில் வந்து ஆர்டிஐ பற்றியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒன்று உள்ளே இருக்கும். ஆனால் அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் நோக்கில் தனிப்பட்ட விவரத்தை ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் கோர முடியாது. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையர் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஐங்கிற பேரில் அரசு ஊழியருக்கு எதிராக மட்டுமின்றி அவரது குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட விவரங்களை மனுதாரர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆர்டிஐயோட விதிகளில் இந்த மாதிரி வந்து குடும்ப உறுப்பினரோட தனிப்பட்ட விவரங்கள்லாம் தரணும் அப்படிங்கிறது இது இருக்காது. ஸோ அதனால் இந்த மனுவெல்லாம் வந்து நிராகரிச்சிருவாங்க. இந்த ஆர்டிஐங்கிறது எது கீழே வருது அப்படின்னா பார்த்தோம்னா இந்த மாநில தகவல் ஆணையத்துக்கு கீழே வருது அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிஐ பற்றியும் அப்பப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால அது சார்ந்தும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத்து, அப்புறம் வந்து இந்த குடும்ப நீதிமன்றங்கள், இதெல்லாம் வந்து நுகர்வோர் சம்மந்தமானது. இதெல்லாம் வந்து கடைசி டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை நிறுவப்பட்ட தினம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நேற்றைக்கு தினம், அதாவது மே 1ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா அமலாக்க தினம். ஏற்கனவே நமக்கு வந்து மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடிட்டு இருக்க நிலமையில் அமலாக்கத்துறை நிறுவப்பட்ட தினமும் அந்த டேட்டு தான் அப்படிங்கிறது. ஸோ டேட்டுன்னு பார்க்கும்போது இந்த வருஷங்கள் அந்த துறை, அதாவது ஒரு நிறுவனமோ ஆர்கனைசேஷன் சார்ந்த வருஷங்கள் கேட்பாங்க. அது போக டேட்டும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அமலாக்கத்துறைங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளாதாரம் சார்ந்த குற்ற பிரிவு தான் அந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது. ஸோ பொருளாதாரம் சார்ந்த இதில் வந்து அவங்க இது பண்ணி முன்னின்று இது பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு செய்தி என்னென்னா, வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தை மேம்படுத்த 3 புதிய முயற்சிகளை முன்னெடுத்துள்ள ஆணையம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் பற்றி, அதாவது நம்ம தேர்தல் ஆணைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா 1+2 அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் கீழே 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. அந்த வகையில் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக தலைமை அதாவது தேர்தல் ஆணையர்களாக 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா சுக்பீர் சிங் சந்து மற்றும் வந்து விவேக் ஜோஷி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். தேர்தலும் நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குது, அரசியலமைப்பில் சிலபஸ் டாப்பிக்கில் வருதுங்கிறதுனால அதையும் சார்ந்து படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள்,
ஆந்திர மாநில பிரிவினைக்கு பிறகு ஆட்சியை பிடித்த சந்திரபாபு நாயுடு அமராவதியை தலைநகராக அறிவித்தார். இந்த தலைநகர், ஆந்திராவோட தலைநகரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா 2014-24 தெரியல சரியா. ஆனால் அது வரைக்கும் வந்து ஹைதராபாத்தை வந்து 2 தெலங்கானாவும் ஆந்திராவும் வந்து தலைநகராக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதன் பின்ன வந்து ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அமராவதியை தலைநகராக வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து 3 தலைநகர் வச்சுருந்துருப்பார். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க, 3 தலைநகர் வச்சுருந்தார். இந்த நிலைமையில் இப்போ திருப்பியும் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு 2024 வந்ததுக்கப்புறம் அவர் அமராவதியை வந்து தலைநகராக அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வகையில் அது நிறைய வந்து அந்த அமராவதியை தலைநகராக அறிவிக்கும் போது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதற்கு வந்து அடிக்கல் நட்டுருக்க பிரதமர் வராங்க. ஸோ அந்த செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டாவை பேஸ் பண்ணி இருந்ததுனால இந்த செய்தியை கொஞ்சம் எடுத்துருந்தேன். இங்கே ஒரு டேட்டா என்னென்னா 2047 இலக்கு, மத்திய அரசோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2047 ஆண்டு $34 ட்ரில்லியன் அப்படிங்கிற பொருளாதாரத்தை எட்ட உள்ளோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2047ங்கிறது இந்த வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் 2047ங்கிறது வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இலக்கா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா $34 ட்ரில்லியன் அப்படிங்கிற இலக்கு. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா $1 ட்ரில்லியன் அப்படிங்கிற இலக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்திய அரசு பார்த்திங்கன்னா $34 ட்ரில்லியன் அப்படிங்கிற இலக்கை வச்சு செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் 12ஆம் பக்கம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி சோலாருக்கு விழிஞ்சம் பற்றி ஸ்கூல் புக்லேயே ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. சோலார் அந்த மின் உற்பத்தி பண்ணுறதுல அது ஸ்பெஷலான ஒரு இடம். இந்த வகையில் அங்கே ஒரு துறைமுகம் வந்து திறந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரதமர் வரார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பங்களிப்பின் கீழ் வந்து இந்த துறைமுகம் அமைய இருக்குது. இதுதான் இந்த கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு, பொதுத்துறை மற்றும் தனியார் துறையோட பங்களிப்பு. இந்த விழிஞத்தில் நிறைய ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வருது. என்னென்னா விழிஞம் தான் நாட்டின் முதல் பிரத்யேக சரக்கு பரிமாற்ற துறைமுகமாக. அதாவது அந்த சரக்கு பரிமாற்றத்துக்கு மட்டுமே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிஞ்சம் துறைமுகம். நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் இதுதான். ஆட்டோமேட்டட், எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட்டப் வச்சுருக்காங்க. க்ரெயின் முதற்கொண்டு எல்லாமே ஆட்டோமேட்டட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சர்வதேச கப்பல் வழித்தடத்தில் இருந்து 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் உள்ளது. இந்த நாட்டிக்கல் மைல்ங்கிறது நம்ம கடல் டிஸ்டன்ஸ் வந்து நாட்டிக்கல் மைலில் தான் அளப்போம். ஸோ சர்வதேச கடல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேரளாவிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நாட்டிக்கல் மைல்லையே அந்த சர்வதேச கடல் இல்லை, அதில் தான் வந்து நிறைய ஷிப்போட அந்த ட்ராக் இருக்கும். அதை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டின் 75% சரக்கு கண்டெய்னர்களை இதுவரை இலங்கையில் உள்ள கொழும்பு துறைமுகம் தான் கையாண்டிருக்கு. ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி, அப்புறம் வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் இருந்து வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கொழும்பு போய் அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து இது பண்ணுவாங்க, மாற்றம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வகையில் இந்த விழிஞ்சம் துறைமுகம் அதை வந்து இது பண்ணும். ஏன்னா அடுத்த நாட்டுக்கு வருவாய் போகிறத விட நம்ம நாட்டுக்கு வருவாய் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விழிஞ்சம் வழியாக வந்து அரபிக்கடலோ இல்லை வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டிலேயே மாநில அரசிடமிருந்து அதிக அளவிலான முதலீட்டை வந்து விழிஞ்சம் துறைமுகம். அது எவ்வளோ பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு தொகையை வந்து தமிழ்நாடு அரசு கேரளா அரசு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாட்டிலேயே இதுதான் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் வரும். அந்த வகையில் அதிகபட்ச தொகையை வந்து அவங்க தான் இது பண்ணுவாங்க. இந்த வகையில் கேரளாவை பொறுத்தளவில் கேரளா அரசு வந்து இதுக்கு அதிக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விழிஞ்சம் துறைமுகம் பற்றி முக்கியமானது. இதில் மெயினாக என்னென்னா நாட்டோட முதல் பிரத்யேக சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எதுனா விழிஞ்சம், நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் எதுனா விழிஞ்சம் தான். இதை நம்ம எந்த சிலபஸ் கீழே எந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் அப்படின்னா ஜாகிரஃபியில் வந்து போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். போக்குவரத்தில் 3 வகையான போக்குவரத்து இருக்குது. தரை போக்குவரத்து, வான்வெளி, அப்புறம் துறைமுகங்கள். ஸோ இந்த ஹார்பர்ஸ், அதாவது நீர்வழி போக்குவரத்து. இந்த வகையில்
இந்த துறைமுகம் சார்ந்து இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க நிறைய கேள்விகள். அதனால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த துறைமுகம் அந்த கான்செப்ட் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடந்திருக்கு. வேவ்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு உச்சி மாநாடு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. படைப்பாற்றல் பொருளாதாரத்தின் மையமாகும் இந்தியா அப்படிங்கிறத பிரதமர் வந்து அந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. இது முதல் மாநாடு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நாட்டின் முதல் வேவ்ஸ் மாநாடு வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ளது. அதோட அப்ரிவேஷன் WAVE அப்படிங்கிற மாதிரி வேவ்ஸ் அது பின்னாடி இருக்கும், அது பாருங்கள். இது தமிழில் கொடுத்துருக்காங்க. உலக ஒளி சவுண்டு லைட்டு, ஒளி மற்றும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உச்சி மாநாடு மும்பையில் நேற்று தொடங்கியது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை நடத்தும் இந்த மாநாடு வரும் 4ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. இதில் பாருங்கள், 100 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறாங்க. இதுதான் நாட்டிலேயே முதல் வேவ்ஸ் மாநாடு. நமக்கு சிம்பிளாக கேட்டு விட்ருவாங்க. என்ன கேட்பாங்க, நாட்டின் முதல் வேவ்ஸ் மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. இல்லை இந்த வேவ்ஸ் அந்த மாதிரி கொடுத்து வேறு ஏதாவது கூட கேட்கலாம். ஸோ மெயினாக வந்து முதல் மாநாடு அப்படிங்கிறதுனால இது வந்து, ஏன்னா சமீபத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா G20 கேட்டிருக்காங்க. G20 வந்து எந்த நகரத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி டெல்லியை ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு புள்ளி விவரமும் கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா வந்து 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து விரைவில் 3ஆவது இடத்துக்கு இலக்கை நோக்கி செயல்பட்டு இருக்காங்க. இதில் பாருங்கள், உலகின் மொபைல் ஃபோன் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2ஆவது இடத்துல இருக்கிறது. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் 3ஆவது இடம். இந்த மொபைல் கூட விட்டுருங்க, ஸ்டார்ட் அப்பை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ அந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 3ஆவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இதுதான் முக்கியமானது. முதல் வேவ்ஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒரு GDP என்ன அப்படின்னா, ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று உலக வர்த்தக சூழல் நிச்சயமற்ற சூழ்நிலையில் இந்தியாவோட GDP வந்து இப்போ தற்போது 6.5 இருக்குது. இது வந்து 6.7 மாற்றம் அடையும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்தியாவோட GDP எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமாக ஒரு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 6.5லேருந்து 6.7 6.7 இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போதைக்கு தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா அந்த 6.5% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து GST பற்றி ஒன்று. GST வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தில் வந்து GSTங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது. வட்டம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அது சார்ந்த கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஏப்ரல் மாத GST வசூல் ரூபாய் 2.37 லட்சம் கோடி. இது வந்து இதுவரைக்கும் வந்த தொகையில் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, இதுவரை இல்லாத அளவாக 2.37 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது. அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் அடைஞ்ச அச்சீவ்மெண்ட்டில் இது வந்து அதிகமாக இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது பாருங்கள். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் அப்போ பார்க்கும்போது 50 லட்சம் கோடிக்கு வந்து மத்திய அரசு பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இதில் 35 லட்சத்துக்கும் மேலே வருவாய் வந்திருக்கு அரசுக்கு. 15 லட்சம் வந்து கடனாக வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 35 லட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் கோடி வந்து இந்த GSTலேருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ ஆவரேஜாக பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் கோடி, அதாவது 1.5 லட்சம் கோடியிலிருந்து 1.8 லட்சம் கோடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போது 2 லட்சம் கோடிலாம் வருது. அப்போது இதில் ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்குது. அப்போது ஒரு மாதத்துக்கு 1.5லேருந்து 2 வரும்போது ஆவரேஜாக இந்த 20 லட்சம் கோடிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வருவாய் அடிப்படையில் வரிகளை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி மாநிலமோ மத்தியமோ, ஆனால் ரெண்டுலேயுமே GST தான் டாப்பில் இருக்குது. இப்போ இந்த வகையில் அந்த லிஸ்ட்டு படி பார்க்கும்போது ஒருவேளை தொகையாக கேட்டாங்க அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு தோராயமாக 1.5 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும், ஒரு வருடத்துக்கு எடுக்கும்போது 15 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தேச தொகையை தெரிஞ்சுக்கலாம். இது ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகுதோ இல்லையா, மெயின்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக இந்த தொகையை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வரிகள் சார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது சார்ந்தும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.